friends, welcome back to Suganya Hair and Makeup channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் யா பாப்பா ரொம்ப சூப்பரா இருக்கோங்க. இன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு vlog தான் வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க bell ஐகானும் click பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸா நான் கணபதி ஹோமம் vlog வந்து ஷேர் பண்ணிருந்தேன். அதுக்கே அவ்வளோ பேர் லவ் அண்ட் சப்போர்ட் வந்து கொடுத்திருந்தீங்க. எனக்கு ஒரு சில DMஸ்லாம் வந்தது. நாங்க பொள்ளாச்சிக்கு பக்கத்துல இருக்கோம், கோட்டூருக்கு பக்கத்துல இருக்கோம். ஷாப் எங்க இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லிடலாம். சோ அந்த டீடைல்ஸ் எல்லாமே இந்த வீடியோல தெளிவா வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ சம்மர் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயாச்சு. பொதுவாகவே நம்மளோட ஸ்கின் வந்து நல்ல ட்ரையா வந்து ஃபீல் ஆகுங்க. அதுலயும் குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு சில சோப்ஸ்லாம் யூஸ் பண்றப்போ எக்ஸ்ட்ரீம் ட்ரைனஸ் வந்துட்டு நம்மளுக்கு கண்டிப்பா ஃபீல் ஆகும். இரிட்டேட் ஆகிற மாதிரி இருக்குங்க. நேச்சுரலா நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஆயில கூட வந்து எடுத்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷனா பார்த்தீங்கன்னா மாமாஅர்த்தோட இந்த உப்டன் மாய்ஸ்சரைசிங் லோஷன் சோப் அண்ட் இது பார்த்தீங்கன்னா மாமாஅர்த்தோட விட்டமின் சி மாய்ஸ்சரைசிங் லோஷன் சோப். இது யூஸ் பண்ற போது சீரியஸா நம்ம லோஷன் கூட அப்ளை பண்ண தேவையில்லைங்க. அவ்வளோ மாய்ஸ்சரா இருக்கு. அதே சமயத்துல நல்லா நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய டர்ட்ஸ், இம்பியூரிட்டிஸ், எக்ஸஸ் ஆயில் மட்டும்தான் எடுக்குது. ஒரு சிலருக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா டே டு டே லைஃப்ல ரொம்ப பிஸியா இருக்கிற போது குளிச்சுட்டு வந்ததேலாம் லோஷன் வந்து அப்ளை பண்ண மாட்டாங்க. அதை அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ நாளடைவில் என்ன ஆரம்பிக்குன்னா ஸ்கின்ல வந்துட்டு நம்மளுக்கு அந்த கோடாவெல்லாம் வர ஆரம்பிக்கும், பயங்கர ஃபிளேக்கியாக ஆரம்பிக்கும். ஸோ அப்படி இருக்கவங்க எல்லாமே கண்டிப்பாக இந்த சோப் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். நான் உங்களுக்கு வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னு உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். எனக்கு மாமாஅர்த்தில் ரொம்ப பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பிளாஸ்டிக் பாசிட்டிவ் இந்தியன் பிராண்ட். மாமாஅர்த் ப்ராடக்ட்ஸ் வந்து ஃப்ளிப்கார்ட், அமேசான், பர்பிள், நைக்கா, மாமாஅர்த் ஆப் அண்ட் மாமாஅர்த் வெப்சைட்ல வந்துட்டு அவைலபிளா இருக்கு. நான் ஸ்கிரீன்ல கொடுக்கக்கூடிய கோட் வந்து நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 20% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் மாமாஅர்த் ஆப் அண்ட் வெப்சைட்ல. இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணியும் வந்து பார்த்துடலாம். அண்ட் இப்போலாம் மாமாஅர்த் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் ஸ்டோர்ல கூட வந்து அவைலபிளா இருக்கு. நீங்க வந்து நெக்ஸ்ட் டைம் மாமாஅர்த் ப்ராடக்ட்ஸ் ஆஃப்லைன் ஸ்டோரில் பார்க்குறப்போது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறப்போது ரொம்ப ஹாப்பியாகவும் மோட்டிவேட்டிங்காகவும் ஃபீல் ஆகுங்க. இப்போ நான் வந்து விட்டமின் சி சோப் தான் வந்து எடுத்திருக்கேன். இதுக்குள்ளார வந்து 4 சோப் வந்துட்டு இருக்குங்க. இது வந்து ஒரு காம்போ பேக் மாதிரி. இது வந்து எல்லா ஸ்கின் டைப் இருக்கவங்களுமே வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இதில் பேரபன்ஸ், SLS எதுவுமே வந்துட்டு கிடையாதுங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. முக்கியமாக இதில் வந்துட்டு ஹனி இருக்குது, விட்டமின் சி இருக்குது. நேச்சுரலாக நம்மளோட ஸ்கின்க்கு வந்து ஒரு க்ளோ வந்துட்டு கொடுக்குங்க. யூஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஸ்மூத்தாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். இது என்னோட செகண்ட் பேக். இந்த சோப் டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட், மேட் சேஃப் சர்டிஃபைட். அதே மாதிரி இதில் வந்து விட்டமின் சியோட குட்னஸ் இருக்கிறதுனால ஸ்கின் வந்துட்டு நல்லா க்ளோவாக இருக்குங்க. அதே சமயத்தில் லோஷன் வந்து எவ்வளோ தூரத்துக்கு மாய்ஸ்சரைசிங் பெனிஃபிட் தருமோ அதே அளவுக்கு இந்த சோப் கூட வந்துட்டு நம்மளுக்கு கொடுக்கும். ஒரு சில பியூட்டி சோப்ஸ்லாம் அந்த மாதிரி ப்ராமிஸ் பண்ணுவாங்க. பட் என்னென்னா யூஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்மளுக்கு ட்ரைனஸ் வந்துட்டு ஃபீல் ஆகும். பட் இதில் வந்து அப்படியெல்லாம் இல்லை. ஒரு டைம் நம்ம மாமாஅர்த் ப்ராடக்ட்ஸ் வாங்கும் போதும் ஒரு மரம் நட்டுட்டு அதை நம்ம ஆர்டர் கூட வந்துட்டு லிங்க் பண்ணுவாங்க. இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க்லாம் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா ஸ்கின் டிடெக்டர். நம்மளோட ஸ்கின் வந்து எவ்வளோ தூரத்துக்கு மாய்ஸ்சராக இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கும். அண்ட் நல்லா மாய்ஸ்சராக இந்த மாதிரி க்ரீன் கலர்லையும் இல்லைனா ரெட் கலர்லையும் வந்துட்டு காமிக்குங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட்டுமே வந்து எடுத்து பார்த்துட்டோம். இந்த சோப் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்கின் வந்து சீரியஸாகவே நல்லா வந்து ஒரு மாய்ஸ்சர்டாக ரெஃப்ரெஷிங்காக வந்துட்டு ஃபீல் ஆகுதுங்க. அதே சமயத்தில் வந்துட்டு நம்மளுக்கு நல்லா கிளென்ஸ் ஆன மாதிரியும் வந்துட்டு இருக்குது. இது வந்து ஷோரூம் ஓப்பனிங்க்கு 2 டேஸ்க்கு முன்னாடி எடுத்த vlog. ரொம்ப நாளாக மெகந்தி போட்டு விட்டுறக்காக இந்த பொண்ணு கேட்டுகிட்டே இருந்தாங்க. கம்மியான டைமில் ரொம்ப சூப்பராக போட்டிருந்தாங்கங்க. எனக்கு வந்து அவுட்புட் அதோட ஸ்ட்ரெயின்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு சில ரீல்ஸ் அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ்லாம் பார்த்துட்டு நானே வச்சதான்னு வந்து கேட்டிருந்தீங்க. இல்லைங்க, இது வந்து ப்ரொஃபஷ்னலாக அவங்க படிச்சுட்டு இன்னும் பொள்ளாச்சியில், கோயம்புத்தூரில் கூட வந்துட்டு ட்ராவல் பண்ணி போய் போட்டுட்ருக்காங்க. முக்கியமாக அஃபோர்டபுள் ரேஞ்சில் வச்சுருக்காங்க. பிரபா மெகந்தி ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டு இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கீழே கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். மெகந்தி போடுறப்போ நிறைய ஓல்டு மெமரிஸ். 7th மந்த் பேபி ஷவருக்கும் 9th மந்த் பேபி ஷவருக்கும் வந்து போட்டிருந்தேன். அப்போல்லாம் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்குறப்போது அவ்வளோ ஹாப்பியாக வந்துட்டு இருந்தது. என்ன இந்த டைம் ரியா வந்து அவங்களுக்கு மெகந்தி போட்டு கொடுக்க சொல்லி அவங்க வந்து ஒரு சோஃபா செட் மேலே வச்சுருந்தாங்க, ஒரு பாக்ஸ் கொண்டு வந்து. அதில் ஒரு 4-5 மெகந்தி இருந்தது. அதை எடுத்துகிட்டு வந்து அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்து 2 கையை வந்து காமிச்சாங்க அவங்க கைக்கு போட்டு விட சொல்லி. இவங்களும் ரொம்ப க்யூட்டாக போட்டிருந்தாங்க. ஆனால் பாப்புக்குட்டி வந்து ஒரு 2 மினிட்ஸ் கூட வைக்கல, 2 கையும் டக்குன்னு வந்து ஸ்மாஷ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு இந்த மெகந்தி வந்து எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து சீரியஸாக ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு இருந்ததுங்க. அந்த ப்ரெக்னென்சி டைம் அப்போது எவ்வளோ நேரம் வந்து உட்காந்து போட்டோம், அப்போ என்னென்னலாம் பேசணும், அந்த மாதிரி நிறையா
நிறையா விஷயங்கள் வந்து ஞாபகத்துக்கு வந்திருந்தது. ஆக்சுவலாக நான் அன்றைக்கி மெஹந்தி போட்ட உடனே லாகின் பண்ணுற ஒர்க் இருந்தது. அதனால் நான் அந்த ஒரு ஃபிங்கரில் மட்டும் போடாதீங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த பொண்ணு வந்து நைட்டு ஃபில் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டு ஒரு கோன்மே எக்ஸ்ட்ராவாக வந்து கொடுத்துட்டு போயிருந்தாங்க. மேக்ஸிமம் லேப்பில் நான் அந்த ஒரு ஃபிங்கர் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேங்க. அட்லீஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லி நான் வந்து அந்த ஒரு விரலுக்கு மட்டும் போட வேணான்னு வந்து சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் வந்தால் தானே நம்ம வந்து நம்மளவே கொஞ்சம் நல்லா டேக் கேர் பண்ணிப்போம். அந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா அன்றைக்கி நைட்டு அவ்வளோ அவசரம், இருந்தாலும் நெயில் பாலிஷ் வச்சுட்டு தூங்கிக்கலான்னு சொல்லிவிட்டு அதுதான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு 4 ஃபிங்கர்ஸில் கோல்டன் கலரும் அந்த ரிங் ஃபிங்கரில் மட்டும் பார்த்துட்டிங்கன்னா சில்வர் கலர்லேயும் வந்து வச்சுருந்தேன். மேலே வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷ் போட்டுட்டேங்க. ஸோ சீக்கிரம் வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்க நெயில் பாலிஷ் வந்து போகாமல் இருக்கும். இது ஷோரூம் ஓப்பனிங் அன்றைக்கி காலையில் எடுத்திருந்தது. நாள் நைட்டு எப்பயும் போல் லாக் ஆஃப் பண்ணுறக்கு 11:30 கிட்ட ஆயிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா என்னால் காலையில் எழுந்ததையும்லாம் வ்ளாக் வந்து கன்டினியூ பண்ண முடியலை. கிளம்புறப்பத்துலேருந்து தான் வந்து எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். என்னோடய ட்ரெஸ், அதுக்கப்புறம் பாப்புக்குட்டியோட ட்ரெஸ்லாம் வந்து எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எனக்கு இந்த ப்ளவுஸ் பார்த்துட்டிங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து பிளிஸ் டிசைனர்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜ்லேருந்து நம்மளுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஃபிட்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ஸ்டிச்சிங்குமே அவங்களே வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து அளவு ப்ளவுஸ் மட்டும் கொடுத்தா போதும். அவங்களோட டீட்டெயில்ஸுமே வந்து கீழே கொடுத்துருக்கேன். இது வந்து ப்ரொமோஷனுக்காக நான் வந்து சொல்லலைங்க. சீரியஸாகவே அவங்களோட ஒர்க் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஆரி ஒர்க் மட்டும் கிடையாது, பேட்டர்ன் ப்ளவுசஸ் எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ எலெக்ஷன் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுனால அங்கங்கே போலீஸ் செக்கிங்குமே வந்து போயிட்டு இருந்தது. ஸோ ஷாப்க்கு ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க. நல்ல நேரம் பார்த்திங்கன்னா 10:30 வந்து சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ரீச் ஆகும்போது ஒரு 9:50 போல் இருக்கும். அண்ட் என் ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ்ஸ் மோஸ்ட்டாக அங்கே கோட்டூர் ஆலியாரில் வந்துருக்காங்க. எங்களுக்கு முன்னாடி அவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. அவங்கள ரிசீவ் பண்ணுறதை விட்டுட்டு அவங்க எங்களை ரிசீவ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நம்ம ஒர்க் பண்ணுற போது எல்லாத்தையும் வந்து மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். நாள் நான் வந்து லீவ் சொல்லலாம் தாங்க நினச்சிருந்தேன். பட் ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம வந்து அடிக்கடி லீவ் சொன்னால் அது நம்மளுக்கே வந்து நல்லா இருக்காது. அதனால அன்னைக்கு மட்டும் வந்து லீவ் சொல்லியிருந்தேன். கணபதி ஹோமம்க்கு குத்து விளக்கு கொண்டுட்டு வந்தது அப்படியே இங்கே வச்சுட்டு போயிட்டோம். எப்படியோ ஷாப் ஓப்பனிங்க்கு யூஸ் ஆகலன்னு சொல்லிட்டு. ஆனால் அது என்னென்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் பெயிண்டிங் ஒர்க்கு, கீழே வந்து ஃப்ளோர் ஷீட் ஒட்டுற ஒர்க்லாம் போனதுனால ஃபுல் டஸ்ட்டு அந்த குத்து விளக்கில். ஆயில் இருந்ததுனால நல்லா போயிட்டு அது ஸ்டிக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த துணியை வச்சு தொடச்செடுக்கிறதுக்குள்ளார போதும்னு ஆயிடுச்சு. இவங்க பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டோட பாட்டி, சின்ன பாட்டி. ஸோ அவங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. சாமி படத்துக்கு பூஜை பண்ணுறக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் வெளியில் போயிட்டு ரிப்பன் வந்து கட் பண்ணது. பாப்புக்குட்டிக்கு நல்ல தூக்கம், ரொம்ப குவைட்டாக தான் வந்துட்டு இருந்தாங்க. பிகாஸ் காலையில் எப்பயும் போல் நேரத்துலேயே வந்து மேடம் எழுந்தாச்சு. ஷாப் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நிறையா கஸ்டமர் வாக்கின்ஸ் வந்து இருந்தது. அதெல்லாம் பார்க்குற போது ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃபீல் ஆச்சு. நம்மளுக்கு வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு கணபதி ஹோமம் பண்ணோம், அடுத்து ஷாப் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் இருக்கும். பட் பேக் எண்டில் எவ்வளோ ஒர்க் போச்சு, எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்ததுன்னு நம்மளுக்கு மட்டும்தாங்க தெரியும். உங்கள் எல்லாரோட பிளெஸ்ஸிங்ஸோட நல்லபடியாக ரிப்பன் வந்து கட் பண்ணியாச்சு. கண்டிப்பாக எங்களை வந்து பிளெஸ் பண்ணுங்கள். வெளியில் ரிப்பன் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா உள்ளே வந்துட்டு குத்து விளக்கெல்லாமே ஏற்றிருந்தோம். இது வந்து ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட்டு தான் வந்துட்டு சொல்லணும். அண்ட் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் இருந்ததுங்க. அதெல்லாம் ஒன்றுனா ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். பட் என்னென்னா நம்மளுக்கு ஆஃபீஸ் ஒர்க் வந்து இப்போ லாகின் பண்ணி காலையில் இருந்து நைட்டு வரைக்கும் ஃபுல்லாக பேக்டாக இருக்குங்க. எனக்கு வந்து டைம் கிடைக்கல அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லணும். இனி அடுத்தடுத்து கண்டிப்பாக எல்லா அப்டேட்ஸுமே வந்து பழையபடிக்கும் கொடுக்கணும் அப்படின்னு தான் வந்து நான் நினச்சிட்ருக்கேன். ஒரு லோன் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு 2 பேருக்குமே போயிட்டு இருந்ததுங்க. அது வந்து முடிகிற ஸ்டேஜில் நெக்ஸ்ட்டு வந்து அதை டாப் அப் பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன். அப்போ வந்து ஒரு லேண்டு சேலுக்கு வந்தது. எனக்கு வந்து லோன் போட்டு அந்த லேண்டு வாங்குறதுல பெருசாக விருப்பமே இல்லை. ஸோ அதை நான் வந்து ஹோல்டில் வச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு எல்லாமே கரெக்டாக அமைஞ்சு வந்திருந்தது. நாங்கள் அந்த லோன் எடுத்திருந்தோன்னா கண்டிப்பாக இந்த ஷாப் வந்து ரெண்ட்டுக்கு வந்த போது நம்மளால் இதை வந்து ஓப்பன் பண்ணியிருக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல. மேபி அப்போது என்ன ஸ்டெப் எடுத்திருப்போம் அப்படின்னு அந்த சுச்சுவேஷனில் இருந்திருந்தால் தான் தெரிஞ்சிருக்கும். பட் என்னென்னா நல்ல ஒரு மெயினான ஏரியாவில் கடை வந்திருந்தது. ஸோ டக்குன்னு கிராப் பண்ணிட்டோம். யோசிக்கவே இல்லை, எனக்கு செகண்ட் தாட்டே இல்லை.
என் ஹஸ்பண்ட் போயிட்டு பார்த்துட்டு ஃபோட்டோஸ் வந்து சென்ட் பண்ணுறாரு. சூப்பர்ப்பா, நம்ம வந்து யோசிக்கவே வேணாம், இப்போ காம்படிஷன் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் ஜாஸ்திங்க, உடனே அட்வான்ஸ் கொடுத்து பிளாக் பண்ணிடலான்னு சொல்லி வந்து பிளாக் பண்ணியாச்சு. இடம் வாங்கி சொந்தமாக நம்மளுக்கு ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிறது நிறையா பேருக்கு அது ஒரு பெரிய கனவு தான். எனக்குமே அப்படி தான். கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் அதுவுமே நடக்கும் நான் வந்து நம்புகிறேன். அண்ட் பார்த்துட்டிங்கன்னா இந்த சாரீ காம்பினேஷன் எனக்கு எப்படி செட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். அங்கே வந்திருந்த எல்லாருமே நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. ஜுவல் பார்த்துட்டு ரெண்டல் ஜுவல் தான். அவங்களோட டீட்டெயில்ஸ்மே வந்து கீழே கொடுத்துருக்கேன். இன்கேஸ் நீங்கள் இன் அரௌண்ட் கோயம்புத்தூர்ல இருந்தீங்கன்னா வந்து செக் பண்ணி வந்து பாருங்கள். நான் கொஞ்சம் ட்ரெண்டியாக நல்லா வந்து கேர்ள்ஸ்லாம் பண்ணணும் தான் வந்து நினச்சிருந்தேன். பட் எனக்கு டைம் கிடைக்கல. சரி ஓகேன்னு சொல்லி எப்பயும் போல் பின்னி பூ வச்சு அந்த லுக்கை வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. பாப்புக்குட்டியோட ட்ரெஸ்ஸும் எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள். அவங்களுக்கு ஒரே ஜாலியாகிடுச்சு அந்த பூ பார்த்ததுலேருந்து. அன்றைக்கி ஆஃப்டர்நூன் ட்ரெஸ் கழட்டுற போது கூட அவங்களுக்கு வந்து மனசே இல்லை. ஃபைனலாக எல்லாருக்கிட்டேயுமே வந்து ஆசீர்வாதம் வாங்கினோம். அது இன்னொரு ஹாப்பியான மூமெண்ட்டுங்க. ஆஃப்டர் பேபி ஷவர் இந்த மாதிரி எல்லோரும் காலையிலே விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற போது எனக்கு அந்த மெமரிஸ் தான். அன்றைக்குமே வந்து எனக்கு ரொம்ப வந்து பாசிட்டிவாகவும் நிறையா ஓல்டு மெமரிஸோடவும் தான் வந்து டே போச்சு. பலூன் டெக்கரேஷன் பண்ண பொண்ணை பற்றி சொல்லியே ஆகணும். நான் பே பண்ணி என்னோடய ஓன் மணியில் தாங்க பண்ணியிருந்தேன். இவங்க வந்து தான் நம்மளுக்கு பாப்புக்குட்டியோட ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்து பண்ணியிருந்தாங்க. டக்குன்னு நைட்டு வந்து கால் பண்ணேன். பிகாஸ் அது வரைக்கும் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகவே இல்லை பலூன் டெக்கரேஷன் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஒரு 8:30 9:30 ஃபோன் பண்ணியிருப்பேன். 11:30 கன்ஃபார்ம் பண்ணேன். காலையில் 6 o'clock வந்து சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க. 3500 போல் வந்ததுங்க. நாங்கள் கேட்ட அழகான அந்த ஒரு நம்மளோட ஷாப்புக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒயிட் அண்ட் ஆரஞ்ச் தீமில் வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. அண்ட் எல்லாருக்கிட்டையுமே வந்து பிளஸ்ஸிங்ஸ் வந்து வாங்கியாச்சு. ஸோ அன்றைக்கிட்டே எங்களுக்கு வந்து இப்படி தான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக போச்சுங்க. எவ்வளோ ஃபோட்டோஸ் நம்ம மொபைலில் கிளிக் பண்ணாலும் சரி, கண்டிப்பாக நம்ம ஹார்ட் காப்பியாக ஆல்பமாக பார்க்குறப்போ தான் நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் ஹாப்பினஸ்ஸாக வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் அந்த அண்ணா பேபி ஷவருக்கு அதுக்கப்புறம் பாப்புக்குட்டியோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு எல்லாமே வந்து ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க. அவர்கிட்டயே சொல்லி நம்ம வந்து சின்னதாக ஒரு ஆல்பம் போட்டுக்கலாம்னு சொல்லி அன்றைக்கி எல்லா கெஸ்ட்டோடவுமே வந்து ஃபோட்டோஸ்லாம் கிளிக் பண்ணியிருந்தோம். அண்ட் அன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் வந்து ஒரு மொபைல் கூட வாங்கியிருந்தார். அவர் தான் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் புது ஃபோன் வந்து வாங்கினார். அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் அங்கே கொஞ்ச நேரம் ஸ்நாக்ஸ் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். சாப்பிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. எனக்கு அன்றைக்கி வந்து கொஞ்சம் ஆர்டர்லாம் இருந்தது, இந்த ப்ளவுஸ் லேஸ் ஆர்டர். ஸோ அதுதான் வந்து பேக் பண்ணி கொரியர் பண்ணுறதுக்காக வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். உங்களுக்கும் இந்த மாதிரி லேஸ் வந்து ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேங்க. கண்டிப்பாக வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் அதுக்கப்புறம் ப்ரைஸஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணிடுவேன். ஒரு சிலர் வந்து மொபைல் ஷாப் எங்கே இருக்குதுன்னு கேட்டிருந்தீங்க. ஃபஸ்ட்டு ஷோரூம் பார்த்திங்கன்னா ஆனமலையில் இருக்குது. மெயின்லேயே தாங்க இருக்குது. ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் வேன் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் நாவே வந்துட்டு தெரியும். இப்போ ஓப்பன் பண்ணியிருக்க இந்த செகண்ட் ஷோரூம் பார்த்திங்கன்னா கோட்டூரில் செகண்ட் பஸ் ஸ்டாப் டேர்ன் ஆகிற பிளேஸில் ஜூஸ் ஷாப்க்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு இருக்குது. நேம் வந்து பர்னி மொபைல்ஸ். அங்கே ஆனமலையில் இருக்க ஷோரூம் பேருமே அதுதான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இன்னும் அரௌண்டில் இருந்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். எல்லா விதமான சர்வீஸ், சேல்ஸ், அதுக்கப்புறம் ஆக்சசரிஸ் எல்லாமே வந்துட்டு இருக்குது. சர்வீஸ்லாம் ஒரு சில கடையில் வெளியில் கொடுத்து பண்ணுவாங்க. பட் இங்கே பார்த்துட்டிங்கன்னா என் ஹஸ்பண்டே தான் ஃபுல்லாக எல்லாமே டேக் கேர் பண்ணுவார். ஸோ தட் நம்ம ஃபோனில் இருக்கக்கூடிய டேட்டாஸ்லாம் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக வந்துட்டு இருக்கும். இப்படி தாங்க எனக்கு அன்றைக்கி டே வந்து போச்சு. இந்த vlog இங்கே நான் முடிச்சுக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டேக் கேர். பாய்.